நம்மளோட பேரா நடிச்சவங்களும் வந்து விஜய் சார் கூட பண்ணாங்க. அந்த டைம்ல ரொம்ப சங்கீதா வந்து அந்த டைம்ல ரொம்ப பீக், பயங்கர பீக். அவங்க வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் ரொம்ப லைக் அப்படின்ட்டு அவங்க மேல ரொம்ப தேவயானை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹோம்லியான ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச. எங்க வீட்டுல ஒரு பொண்ணா இருப்பாங்க, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு, அப்படி அப்போ ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. பொங்கல சங்கீதம் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க, ரொம்ப பீக்கில். அப்போ அதை கூட நம்ம ஹெட் வெயிட்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. அப்போ போய் சொல்லுவார் அந்த சங்கீதாவே டைரக்டர்லாம் போய் சொல்லுவாங்க, சார் என்ன சார் படம் இருக்குது, கொஞ்சம் ஹீரோ ஹீரோனுக்கு இண்டிவிஜுவலாக லவ் சீன்ஸ்லாம் வைங்க சார், அப்போதான் படம் நல்லா இருக்கு அப்படின்றத நானும் சொல்லுவேன், அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் அவங்க கொஞ்சம் மைனஸ் என்ன, கொஞ்சம் அந்த ஹீரோ ஹீரோனுக்கு லவ் சீன் வச்சிருந்தா நல்லா இருக்கு. டைரக்டரே ஃபீல் பண்ணாரு. லவ் டுடேவும் பொங்கல ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஒரே நல்லா வந்துச்சு. அப்ப அந்த லவ் டுடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். அது நான் வந்துச்சு பொங்கல் நல்லா போச்சு, லவ் டுடே சூப்பரா போச்சு. அப்போ அது லவ் வச்சிருக்கோம், மிஸ் பண்ணிட்டோம். அப்ப நாங்களா சொன்ன நீ கேட்க மாட்டீங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடி செம்மையா இது பண்ணிட்டாங்க சார்.